தமிழ் சினிமாவில் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் எந்தெந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டு கொடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் மொத்தம் 12 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்குது, சின்ன பட்ஜெட் படங்களும் இருக்குது. அந்த படங்களில் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் முதல் படம் டெஸ்ட். மாதவன், சித்தார்த், நயன்தாரா போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் என்பவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலைங்க, டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூவர்ஸு மிக்சடான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது படம் குட் பேட் அக்லி. அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ் போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். பாசிட்டிவான ரிவ்யூ கிடச்சி 200 கோடிகளுக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க இந்த வருஷத்தில். மூணாவது படம் 10 Hours. சிபிராஜ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இளையராஜா, கலையபெருமாள் இவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆன சமயத்தில் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடச்சிது. அதனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஓடிடியில் இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜான விமர்சனங்களை பெற்றிருந்தது. நாலாவது நம்ம பார்க்க போகிற படம் கேங்கர்ஸ். வடிவேலு, சுந்தர்சி போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சுந்தர்சி இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழித்து வடிவேலும் சுந்தர்சியும் இந்த படத்தில் இணைஞ்சி நடிச்சிருந்தாங்க. இதனாலேயே இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. அடுத்த படம் சுமோ. சிவா, சதீஷ், பிரியா ஆனந்த் போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. எஸ்பி ஹோஷின் என்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் சில வருடங்களுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டு சில பிரச்சனைகளால் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுங்க. மிக்சடு மற்றும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வல்லமை. பிரேம்ஜி அமரன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். கருப்பையா முருகன் என்பவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடைச்சது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சின்ன பட்ச படங்கிறதுனால தியேட்டர்ஸும் அதிகமாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியருங்க. இவை தாங்க முக்கியமான படங்கள். இது போக இந்த ஏப்ரல் மாதம் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் நாங்கள், இஎம்ஐ, காமு காப்பி, காளிங்கராயன், தரைப்படை, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா போன்ற சில சிறு பட்ஜெட் படங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆனிச்சு. இதில் சில படங்கள் திரைக்கு வந்ததே இங்கே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதற்கு காரணம் சிறு பட்ஜெட் படங்கிறதுனாலையும் தியேட்டர்கள் சரியாக கிடைக்காதனாலையும் இந்த படங்களுக்கு சரியான விமர்சனங்களும் கிடைக்கலைங்க. அதனாலேயே இந்த படங்கள்லாம் வந்ததே தெரியல. நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் எந்தெந்த படத்தை தியேட்டரில் பார்த்தீங்க என்பதையும் ஓடிடியில் எந்தெந்த படங்களை பார்த்தீங்க என்பதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு ஓடிடி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.